வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடவுள் நமக்கு செய்யற அனைத்து நன்மைகளுக்காகவும் அவர் நம்ம மேல வச்சிருக்க அளவு கடந்த அன்புக்கு நம்ம என்ன செய்யறோம்? அனுதினமும் அவரை புகழ்ந்துட்டே இருக்கோம் இல்லையா? நம்ம நிகழ்ச்சியிலும் வாரம் வாரம் கடவுளை பாடி புகழ்ந்துட்டே வருகிறோம். இன்னைக்குமே நம் உதகை மறை மாவட்டம் புனித குழந்தை தெரேசா ஆலயம் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியிலிருந்து நம் பாடற்குழுவினர் நம்மோடு இணைந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். சொல்லுங்கண்ணா, ஃபர்ஸ்ட் சாங் என்னது? வாழ்வை அளிக்கும் வல்லவா. ஓகே, பியூட்டிஃபுல் சாங். ஏன் நான் இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க? வாழ்வை யாரால கொடுக்க முடியும்? கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரால் அன்றி வேற யாருனாலையும் இந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுளை மீண்டும் நற்கருணை வடிவில் நாம் பெற்றுக்கொண்டு அவரை நம்ம போற்றி புகழ்ந்து இந்த தாழ்ந்த உள்ளத்துல நீங்க வாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப உருக்கமா இந்த பாட்டை பாடினோம்னா கடவுள் கண்டிப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்பார். எனவே இந்த பாட்டு ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அதுக்காக இந்த முதல் பாடலை இந்த பாடலை தேர்ந்தெடுத்திருக்கோம். எவ்வளவு அழகா சொன்னார் இல்லையா? எவ்வளவு ஒரு பாக்கியம் உள்ளவர்கள் நம்ம உயிருள்ள ஆண்டவரை நம்ம அனுதினமும் நம்ம அவர் சுவைக்கிறோம். அவர் அனுபவிக்கிற அந்த ஒரு லக்கினஸ் இல்லையா, அது நம்மளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. ஸோ இவர்களோடு இணைந்து நம் உயிருள்ள ஆண்டவரை பாடி புகழ்வோம். தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உண்மையான் பெறும்போது, உலகம் யாவும் பெருமையே உண்மையான் பெறும்போது, உறவு இன்று இல்லையே உன்னுறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தனிமை என்று
அதுவும் நீ என்றார். வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நம் உயிருள்ள ஆண்டவரை பாடி புகழ்ந்தாச்சு இல்லையா? எவ்வளவு அழகான வரிகள். தனிமையில் இருந்தேன், துணையாய் நீ வந்தாய். ஒரு தனிமையை தேடி அலைந்து போன ஆட்டுக்குட்டிய தேடி வந்தாரு நம் நல்லாயன். நம்மளும் அப்படிதான், தனிமையில இருக்கிறப்போ உனக்காக நான் இருக்கேன்னு தேடி வராரு நம்ம ஆண்டவர். ஸோ இவர்களோடு இணைந்து நெக்ஸ்ட் சாங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுருவோம். சொல்லுங்க, நெக்ஸ்ட் சாங் என்னது? உன் புகழை பாடுவது. ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம கிட்ட எவ்வளோ செல்வம் இருந்தாலும், எவ்வளோ பேர் நம்ம சம்பாதிச்சிருந்தாலும், கடவுளோட புகழை பாடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் போது அது நமக்கான பெரிய ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பிளெஸ்ஸிங் எல்லாமே சொல்லலாம். இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுள் நம்மோட இருக்கிறான்ற ஒரு ஆதாரமா இந்த பாட்டோட வரிகள் அத்தனையுமே இருக்கும். இதை நல்லா வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாட்டை உணர்ந்து பாடும்போது ரொம்ப மனசுக்கு நெருக்கமான பாடலா இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும். அதுக்காக இந்த பாடல். ஓகே, வெரி நைஸ். அவங்க சொன்ன மாதிரி எல்லா நேரமும் நம்மளோட துன்பத்திலும் சரி, நம்ம இன்பத்திலும் சரி, கஷ்டங்கள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாத்திலுமே கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. அவரை புகழ்ந்து பாடாம இருக்க முடியுமா? ஸோ இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், தந்தையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பார், உன்னென்று பிரியாமல் நீ என்றும்
அனைத்திருப்பார். நீ என்றும் அனைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. என் வாழ்வின் செல்வமையா. உயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அழைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தே. உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. என் வாழ்வின் செல்வமையா. இனிமையான பாடலை ரொம்ப அழகா பாடிட்டாங்க இல்லையா? நம் அன்னையாகவும் நம் தந்தையாகவும் இருக்கும் இறைவனை நம்ம பாடி புகழ்ந்தாச்சு. நம் செல்வம், பெரிய செல்வம், நம் வாழ்க்கையோட பெரிய செல்வமே நம் ஆண்டவர் தான். ஒரு பொருளோ ஒரு இடமோ எதுவுமே கிடையாது. நம் கடவுள் நம்ம கூட இருந்தாலே போதும், அதுவே நம் வாழ்வின் பெரிய செல்வம். இந்த பாடல் மூலியமா இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டுடலாம். ஓகே, சொல்லுங்க, நெக்ஸ்ட் சாங் என்னது? இயேசு நாமம் பாட பாட. ஓகே, பியூட்டிஃபுல். ஏன் இந்த சாங் சூஸ் பண்ணிருக்கீங்க? இது நாங்க சர்ச்ல பாடும்போது ஒரு விதமான தெய்வீக அருள் நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கு. ஸோ நம்ம எப்போதும் இயேசோட நாமத்தை பாடுறோமோ நம்ம இதயம் அவரை ஏங்கி தவிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எனக்கும் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த பாட்டு. ஸோ அதனால நாங்கள் இந்த சாங்கை எடுத்திருக்கோம். ஓகே, அவங்க சொன்ன மாதிரி நம் இயேசுவின் நாமம், அவருடைய பெயரை துதிக்க துதிக்க நமக்கு அனுதினமும் ஆசீர்வாதம் தான். ஸோ இவர்களோடு இணைந்து நம் இயேசுவின் நாமத்தை பாடி புகழ்வோம்.
இந்த நீரையும் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. ஓங்கும் குரலை காக்க வேண்டும், உன்னாமம் பாடவே. ஓங்கும் குரலை காக்க வேண்டும், உன்னாமம் பாடவே. என்னுள்ளம் தீரவே, என் தாகம் தீரவே, உன்னன்பில் வாழவே. என் தேவா தேவாவா, இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே. அவரில்லம் வாழ இந்த நிலையம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. ஏங்கும் விழிகள் தேற்ற வேண்டும், வான்தீபம் காணவே. ஏங்கும் விழிகள் தேற்ற வேண்டும், வான்தீபம் காணவே. என் அன்பில் வாழவே, உன்னோடு சேரவே, என்னில் நீ வாழவே. என் தேவா தேவாவா, இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே. அவரில்லம் வாழ எங்க நிலையம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே. அவரில்லம் வாழ இந்த நிலையம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. உம் இல்லம் வாழ ஏங்கி தவிக்கிறேன் இறைவா. எவ்வளோ ஒரு அழகான பாடல். நம்மளோட ஏக்கத்தை, நம் வாழ்வின் ஏக்கத்தை, நம் உள்ளத்தின் ஏக்கத்தை கடவுள்கிட்ட ஒவ்வொரு வரிகள் மூலயமா அவர்கிட்ட பேசுற மாதிரியே இருந்துச்சுல்ல. ரொம்ப அழகா பாடுனீங்க. ஸோ இதே டிவைன் ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, நெக்ஸ்ட் சாங் என்னது? உள்ள கமலம் உனதாய் மாற. ஓகே, ஏன் இந்த சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம எவ்வளோ கவலையோட சுமையோட நம்ம கோயிலுக்கு போகும்போதும் இந்த பாட்டை நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் இருக்க கவலையெல்லாம் போன மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்காக இந்த பாட்டை பாடுறோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம மனசுல எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம், எவ்வளவோ சுமைகள் இருக்கலாம். ஆனா கடவுள் அதை ஒரு நிமிஷத்துல ஒரு எளிதானதா மாற்றிடுறார். நமக்கு துணையாக இருக்கும் இறைவனை பாடி புகழாம இருக்க முடியுமா? இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம்.
போல் வாரின்றீரே. சுமையினிது நுகமெரிது என்று சொன்னீரே. கவலையினால் வாடுகையில் எங்கே செல்வோம் யார்? கவலையினால் வாடுகையில் எங்கே செல்வோம் யார்? இளைப்பாற்றி கொடுப்பவரும் நீரே அன்றோ. உள்ள கமலம் உனதாய் மாற்று என்னிடம் வாராம். உவப்புடனே உமதருளை நாளும் தாராம். உலகினுக்கு ஒளியாக வந்தாய் நீயே. வாழ்வினுக்கு வழிதானே என்றாய் நீயே. உலகினுக்கு ஒளியாக வந்தாய் நீயே. வாழ்வினுக்கு வழிதானே என்றாய் நீயே. உள்ளத்திலது இருளினிலே வாழும் நாங்கள். உள்ளத்திலது இருளினிலே வாழும் நாங்கள். உமதருளில் நிலைத்திருக்கும் மாண்பை தாராய். உள்ள கமலம் உனதாய் மாற்று என்னிடம் வாராய். உவப்புடனே உமதருளை நாளும் தாராய். உள்ள கமலம் உனதாய் மாற்று என்னிடம் வாராய். உவப்புடனே உமதருளை நாளும் தாராய். நம் ஒளியாக வழியாக இருக்கும் இறைவனை பாடி புகழ்ந்தாச்சு. நம் ஒளியான இறைவன் நம்ம கிட்ட சொல்றது ஒண்ணுதான். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே அனைவரும் என்னிடம் வாருங்கள். நம்முடைய சுமைகள் எல்லாமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவர் அனைத்தையும் வெற்றியாக மாற்றி கொடுப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.